ஹாய், இந்த வீடியோவில் பைப்லைனை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம் பார்க்கலாம். டிசைன் ஏ பைப்லைன் ஆர்கிடெக்சர் ஃபார் த லாஜிக் log modulus an minus bn where n is equal to 1, 2, 3, 4, 5. Find the total clock period to get all the outputs for the given n. ஓகேவா? ஸோ பைப்லைன் ஆர்கிடெக்சரில் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண வேண்டியது டோட்டல் கிளாக் பீரியட். நம்மளோட லாஜிக் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா log modulus an minus bn. ஓகேவா? ஸோ என்னுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 to 5, அதாவது A1லேருந்து அப் டு A5 மைனஸ் B5 வரைக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு டோட்டல் கிளாக் பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறத தான் இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது டோட்டல் கிளாக் பீரியட். அப்போ கிவன் டேட்டா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து log an மைனஸ் bn, n வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. டோட்டல் கிளாக் பீரியட் ஃபைண்ட் பண்ணணும். இது நம்மளுக்கு தெரியும் பைப்லைனோட ஆர்கிடெக்சர், கரெக்டாக? ஸோ நார்மலாக நமக்கு பைப்லைன் டெக்னிக் என்ன பண்ணும், இப்போது ஒரு கம்ப்யூட்டேஷன் இருக்குன்னா இந்த log modulus an மைனஸ் bn அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டேஷனை அது வந்து என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ஸ்டேஜஸாக என்ன பண்ணும், அதை டிவைட் பண்ணி நமக்கு சைமல்டேனியஸாக அவுட்புட் எடுத்து அவுட்புட்டை வந்து கொஞ்சம் வேகமாகவே நமக்கு என்ன கொடுக்கும், அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அதாவது த்ரூபுட் ஹையாக இருக்கும், ஓவரால் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிலே வந்து இங்கே வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதாவது கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிலே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பைப்லைனிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னெல்லாம் சீக்வன்சியல் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சப்ராக்ட் பண்ணும், கரெக்டாக? இதில் வந்து log modulus an மைனஸ் bnனா முதல்ல ஏ ரெஜிஸ்டர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவும் பி ரெஜிஸ்டர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவும் நமக்கு என்ன ஆகும், சப்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறமா சப்ராக்ட் ஆன வேல்யூக்கு நம்ம என்ன எடுப்போம், அப்சல்யூட் வேல்யூ எடுப்போம், தட் இஸ் மாடுலஸ் எடுப்போம். மாடுலஸ் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், லாக் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? லாக் கொடுத்தோன்னா லாக் பிளாக் கொடுத்தோன்னா லாக் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டரில் வந்து நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது ஏ1 வந்து எங்கே வரும், ஆடர் ஆர் சப்ராக்டர். ஓகேவா? இது வந்து நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும்னா A1 மைனஸ் இந்த ரெஜிஸ்டரில் இந்த கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது A1 வரும், B1 வரும். அப்போ A1 மைனஸ் B1 இருக்கும். ஓகேவா? அப்புறமா இது வந்து ஃபஸ்ட்டு கிளாக்கு, டியூரிங் ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸுக்கு இந்த வேல்யூ நமக்கு வரும். ஸோ அப்சல்யூட்டில் எந்த டேட்டாவும் போகாது, லாகுக்கு எங்கேயும் வராது. ஸோ லாகுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ரெஜிஸ்டர் கொடுக்கலைனாலும் லாகில் இருந்து வர்றது நம்மளோட அவுட்புட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ரெஜிஸ்டர் இருக்குது, ரெஜிஸ்டர் இல்லாமலும் இருந்தாலும் இது என்னது, நம்மளோட அவுட்புட். ஓகேவா? இந்த ரெஜிஸ்டர் வந்து மஸ்ட் கிடையாது. இப்போ செகண்ட் கிளாக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கிளாக் கொடுக்கும்போது இதிலேருந்து அடுத்த டேட்டா இங்கே வரும், A2 மைனஸ் B2. அப்போ இந்த இது சப்ராக்ட் ஆகி அந்த வேல்யூ எங்கே வரும், இந்த அப்சல்யூட்டுக்கு வரும். ஓகேவா? அது என்ன பண்ணும், இந்த வேல்யூவுக்கு மாடுலஸ் எடுக்கும். இது வந்து செகண்ட் கிளாக் பல்ஸ். தேர்ட் கிளாக் பல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா A3 மைனஸ் B3 பண்ணும். யார், இந்த சப்ராக்டர். ஓகேவா? ஸோ இங்கே அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணும், ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எதை, A2 மைனஸ் B2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ அப்சல்யூட் பிளாக்குக்கு வரும். ஸோ அது இப்போ என்ன பண்ணோன்னா A2 மைனஸ் B2க்கு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும். ஸோ இந்த அப்சல்யூட் வேல்யூவில் இருக்கிற இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எங்கே வரும், இந்த லாகுக்கு வரும். அப்போ லாக் என்ன பண்ணோன்னா A1 மைனஸ் B1 பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்லேயே அவுட்புட் இருக்குது. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னென்னா கிளாக் 4ல் என்னாகும், இந்த லாகோட லாக் A1 மைனஸ் B1 வந்து அவுட்புட்டுக்கு வரும். ஓகேவா? அதர்வைஸ் கிளாக் 3லே நமக்கு என்ன கிடச்சிரும், அவுட்புட் கிடச்சிரும். இப்போ இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் பிளாக் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக்கில் நமக்கு என்ன நடக்குது, சப்ராக்ட் பண்ணுது, கரெக்டாக A1 மைனஸ் B1. அப்போ அப்சல்யூட்டில் நமக்கு எதுவும் இல்லை, லாகில் எதுவும் இல்லை, அவுட்புட்டும் எதுவும் இல்லை. இப்போ செகண்ட் கிளாக் பல்ஸில் செகண்ட் டேட்டா வந்து எங்கே வரும், சப்ராக்டருக்கு வரும். அப்போ A2 மைனஸ் B2 பண்ணும். இந்த A1 நமக்கு எங்கே வரும், அப்சல்யூட் பிளாக்குக்கு வரும். அது என்ன பண்ணும், மாடுலஸ் பண்ணும். ஓகேவா? ரிமைனிங்கில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ கிளாக் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேட்டா உள்ளே என்டர் ஆகும், அதாவது A3 மைனஸ் B3 பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும், இங்கேருந்து இந்த சப்ராக்ட் பண்ண வேல்யூ எங்கே வரும்,
அப்சல்யூட்டுக்கு வரும் a2 மைனஸ் b2. இந்த அப்சல்யூட்டில் உள்ளது எங்கே வரும்? லாகுக்கு வரும். அதாவது லாக் எடுக்கும். இதுக்கு நம்ம அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு இதுக்கு லாக் எடுக்கும். அப்போ லாக் ஆஃப் a1 மைனஸ் b1. ஓகேவா? ஸோ இதையே நம்ம அவுட்புட்டை ஆக்சுவலாக தேர்டு கிளாக்கில் அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆர் ஃபோர்த்து கிளாக்கில் அவுட்புட் வருதுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம A4 நமக்கு அப் டு A5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது n வந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ A4 பண்ணுவோம், A5 பண்ணுவோம். ஸோ A5 பண்ணும்போது நமக்கு இங்கே log 2 வருது. ஓகேவா? n ஈக்குவல் டு 2 அவுட்புட் கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் கிளாக் கொடுக்கும்போது நமக்கு இங்கே டேட்டா ரெஜிஸ்டரில் எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ சப்ராக்ட் பண்ணாது. பட் சப்ராக்ட் ஆல்ரெடி பண்ணி முடித்த ஸ்டெப் வந்து எங்கே வரும்? அப்சல்யூட்டுக்கு வரும். அப்சல்யூட்டில் இருக்கிற வேல்யூ லாகுக்கு வரும். லாகில் இருக்கிற வேல்யூ இங்கே வரும், அவுட்புட்டுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. அதுலேருந்து அப்சல்யூட்டுக்கு எந்த டேட்டும் வராது. பட் அப்சல்யூட்டில் இருந்த வேல்யூ நமக்கு எங்கே வரும்? லாகிரிதமிக் பிளாக்குக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் A5 மைனஸ் B5 அதாவது 7th கிளாக் பீரியடில் நமக்கு ஆக்சுவலாக அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போ நான் லாஸ்ட் வந்து ஒரு லேட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து நான் 8th கிளாக் பீரியடுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த லேட்ச் நம்ம யூஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து எந்த பிளாக்லேயே கிடச்சிரும்னா 7th பிளாக்லேயே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அவுட்புட் அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் இல்லைன்னா எனக்கு இது 7th கிளாக் பீரியடில் எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். அப்போது ஒரு கிளாக் பைப்லைன் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறதுனா நமக்கு என்ன வேல்யூ லாக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பும் இருக்கும். புரியுதுல்ல? ஸோ இப்போ நம்ம n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் லேட்ச் கொடுக்கலைன்னா ஃபஸ்ட் அவுட்புட் வந்து நமக்கு 3rd கிளாக் பீரியடில் கிடைக்குது. கரெக்டாக? இந்த அவுட்புட் லேட்ச் இல்லைன்னா ஃபஸ்ட் அவுட்புட் 3rd கிளாக் பீரியடில் கிடைக்குது. அவுட்புட் லேட்ச் கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து நமக்கு 4th கிளாக் பீரியடில் கிடைக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் அவுட்புட் வந்து நான் லேட்ச் கொடுக்கலைன்னா எனக்கு n ஈக்குவல் டு 5 வந்து எப்போ கிடச்சிரும்? 7th கிளாக் பீரியடில் கிடச்சிரும். பட் லேட்ச் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணேன்னா n ஈக்குவல் டு 8th கிளாக் பீரியடில் கிடைக்கும். அப்போ டோட்டல் கிளாக் பீரியட் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஆல் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? நமக்கு 7th கிளாக் பீரியடில் என்ன கிடச்சிரும்? அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து லேட்ச் கொடுக்காம நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். லாஸ்ட் ரெஜிஸ்டர் கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது. பட் பைப்லைனிங்கோட கிளாக் பீரியட் ஃபைன் பண்ணக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து 3 ஸ்டெப் தான் இருக்குது. கரெக்டாக? பைப்லைனிங்க்கு வந்து சப்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அப்சல்யூட் எடுக்கணும், லாக் எடுக்கணும். அப்போ பைப்லைனோட டெப்த் வந்து 3. நமக்கு டோட்டல் இன்புட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் கிளாக் பீரியட் டு ப்ரொடியூஸ்ட் ஆல் அவுட்புட் வந்து ஃபார்முலா என்னென்னா பைப்லைன் P ப்ளஸ் n மைனஸ் 1. P வந்து எவ்வளவு? 3. n வந்து 5 மைனஸ் 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4. அப்போ டோட்டல் கிளாக் பீரியட் ரெக்கார்ட் எவ்வளவு? நமக்கு 7. அப்போது நமக்கு வந்து ஒரு பைப்லைன் ஆர்கிடெக்சர் வந்து இந்த இதுக்கு டிசைன் பண்ணணும்னா நம்மளோட டோட்டல் கிளாக் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 7. ஓகேவா? ஸோ இது வந்து லேட்ச் கொடுத்துருந்தா 8 வரும். அது டயக்ராம் பார்த்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எழுதும்போது இந்த அவுட்புட் லேட்ச் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? அவுட்புட் ரெஜிஸ்டர் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து இதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ 7 இஸ் த அவுட்புட் கிளாக் பீரியட். ஓகே? இந்த வீடியோவில் உங்களுக்கு பைப்லைனிங்கோட ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.